தமிழகத்துல பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஒரே நாள்ல நிறைய பாலியல் ரீதியான நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. அதாவது கோவை சூலூர்ல சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை, அதுக்கப்புறம் 80 வயசு மூதாட்டியை பாலியல் தொல்லை பண்ணது, அதுக்கப்புறம் சென்னை மதுரவாயில்ல இளம் பெண்ணை பாலியல் தொல்லை பண்ணது, இப்படின்னு ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. அதே மாதிரி திருச்சி அரசு மருத்துவமனையில தவறான சிகிச்சையால செவிலியர் இறந்து போனாங்க. அதே மருத்துவமனையில மருத்துவர்கள் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற நியூஸும் வெளியில வந்துகிட்டு இருக்கு. இப்படி பண்றவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுத்தாதான் இது மாதிரி தப்பு இனிமே நடக்கவே நடக்காது. நான் இந்த சூலூர் சிறுமியை பத்தியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல தண்டனை எப்படி கொடுக்கணும்னா, மக்கள் எல்லாருமே கல்லால விட்டு அடிச்சு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படிப்பட்ட தண்டனை நம்ம ஊர்ல வரவே வராது. ஏன்னா நம்ம ஊர் தான் அரபு நாடு கிடையாதுல. அந்த மாதிரி தண்டனைலாம் கொண்டு வரவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு, கண்டிப்பா நிறைவேற்ற விட மாட்டாங்க. இப்படிலாம் தப்பு பண்றவங்க சிறையில தள்ளி நல்ல கரிசோறு போட்டு கொழுத்து வெளியில விடுறதை விட ஒரே நாள்ல தூக்கு போட்டு சாவடிச்சிடணும். அதோட அவங்களோட கதை முடிஞ்சிடணும். அப்படி ஒரு சட்டத்தை தமிழக அரசு கண்டிப்பா கொண்டு வரணும். ஆனா நம்ம ஊர்ல தான் குற்றவாளின்னு தெரிஞ்சும் பெயில் எல்லாம் கொடுக்குறாங்க. குற்றவாளின்னு தெரிஞ்சா தயவு செஞ்சு பெயில் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இந்த மாதிரி நாய்களுக்கு ஆயுள் தண்டனையோ சிறை தண்டனையோ கொடுக்கவே கூடாது. தூக்கு தண்டனை கொடுத்து சாவடிக்கணும். மக்களே, இந்த மாதிரி பிரச்சனைக்கு அவ்வளோதான், அரெஸ்ட் பண்ணியாச்சு, இதோட அந்த கேஸ் முடிஞ்சு, அப்படி இனிமே நம்ம பேச தேவையில்ல அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இதை பற்றி நம்ம திரும்ப திரும்ப பேசணும். இதுக்கான தகுந்த தண்டனை கண்டிப்பாக நிறைவேற்றப்படணும். இது போன்ற தவறுகள் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னா கொடூரமான தண்டனைகள் கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும். அது வரைக்கும் மக்களாக நீங்கள் தான் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும். பாலியல் வன்கொடுமைக்கு தகுந்த தண்டனை சட்டம் கொண்டு வர வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்கணும்.